திருச்சி விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். மக்களை சந்திப்பதற்காக தற்போது அவர் திருச்சி விமான நிலையத்தில் வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இருக்கிற நிலையில் தற்போது திருச்சி விமான நிலையத்தில் முதலமைச்சர் விஜய் வந்தடைந்திருக்கிறார். இன்று காலை சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட அவர் தற்போது திருச்சி விமான நிலையம் வந்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். கரூரில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதற்காக இன்று காலை சென்னையில் இருந்து தனி விமானத்தில் திருச்சி வந்திருக்கிறார். இன்னும் சட்ட நேரத்தில் விழா நடைபெறும் இருக்கும் நிலையில் தற்போது அவர் கான்வாய் மூலமாக அவர் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறார். கரூரில் முதலமைச்சர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார். திருச்சி டு கரூர் மற்றும் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு தற்போது அவர் விஜய் ரோட் ஷோ நடத்த இருக்கிறார். இது குறித்து விவரங்களோடு இணைந்திருக்கிறார் திருச்சி செய்தியாளர் அப்துல் கரீம். வணக்கம் அப்துல் கரீம், விவரங்களை வழங்கலாம். கரூர் மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தமிழக முதல்வர் விஜய் திருச்சி வருகை புரிந்துள்ளார். அதாவது கரூர் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் இன்று தற்போது திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார். அதாவது விமான நிலையத்தில் அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர், அரசு உயர் அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர், காவல்துறை அதிகாரிகள் சால்வை அணைத்து வரவேற்பு அளித்து வருகின்றனர். அதைத் தொடர்ந்து திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக கார் மூலம் கரூர் நோக்கி புறப்படுகிறார். அதாவது திருச்சி மாநகர பகுதிகளில் கொட்டப்பட்டு, டிவிஎஸ் டோல்கேட், சஞ்சீவி நகர், சத்திரம் பேருந்து நிலையம், குடமுருட்டி, கம்பன்சம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளின் வழியாக பொதுமக்களை சந்தித்தபடி தமிழக முதல்வர் விஜய் கரூர் சென்றடைகிறார். கரூரில் வெண்ணெய்மலை அருகே உள்ள அட்லஸ் கலையரங்கம் மைதானத்தில் நடைபெறும் கட்சி நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்க வழக்கம் போல் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது QR குறியீடுடன் கூடிய அடையாள அட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மதிய உணவு ஓய்வுக்கு பிறகு கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் துயர் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரை சேர்ந்த 32 வாரிசுதாரர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு வேலை நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்குகிறார். மேலும் கரூர் மாவட்டத்தில் சுமார் 13,500 பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் ரூபாய் 1700 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் புதிய தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ந்து பல்வேறு அரசு நலத்திட்டங்களையும் பொதுமக்களுக்கு வழங்க உள்ளார். இந்த நிகழ்ச்சியை முடித்த பின் கார் மூலம் மீண்டும் திருச்சி விமான நிலையம் வருகை புரிந்து முதல்வர் ஜோசப் விஜய் அங்கிருந்து தனி விமானம் மூலம் சென்னை புறப்பட்டு செல்ல உள்ளார். பாலாஜி. அப்துல் கரீம், தற்போது இன்னும் சற்று நேரத்தில் 10 கிலோமீட்டர் அளவிற்கு அவர் ரோட் ஷோ நடத்த இருக்கிறார். இந்த ரோட் ஷோவில் எத்தனை மணிக்கு நடக்க இருக்கிறது? அவருடன் யாரெல்லாம் பயணிக்க இருக்கிறாங்க? அதாவது பாலாஜி, தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தற்போது திருச்சி விமானத்திலிருந்து வெளியே வர உள்ளார். அதாவது நாம் முன்பே சொன்னபடி இந்த டிவிஎஸ் டோல்கேட், சஞ்சீவ் நகர், ஓடத்துறை, அண்ணாசிலை பகுதியாக அவர் பயணிக்க உள்ளார். இந்த பகுதிகளில் சாலை ஓரம் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பேரிகார்டுகளில் பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள், ரசிகர்கள் பாதுகாப்பாக நிற்க வைத்துள்ளார்கள். காரில் அமர்ந்தபடி விஜய் அவர்களை பார்த்து கையசைத்தவாறு செல்கிறார். பாலாஜி. மக்களை சந்திப்பதற்காக திருச்சி விமான நிலையம் வந்திருந்த முதலமைச்சர் விஜய்க்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது அவர் 10 கிலோமீட்டர் ரோட் ஷோவுக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார். இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் அப்துல் கரீம் வழங்கியதை கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி அப்துல் கரீம்.